2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பூனைக்குட்டி போலுவை காணோம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி எதேர்ச்சியா ஒருத்தவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்குள்ளே இந்த பக்கம் ஏதாவது பூனைக்குட்டி வந்ததுங்களா, வரி வரியாக கோடு போட்ட பூனை, எங்கள் பூனைங்க அது காணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேங்க. அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு வீடு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த வீட்டில் ஒரு பூனை 2 நாளாக கத்திக்கிட்டு இருக்குதுங்க. நாங்களும் சரி பாவமாக இருக்குதேன்னு அந்த சந்து வழியாக பால் வைப்போம், சாப்பாடு வைப்போம். சாப்பிட்டாலும் கத்துதுங்க. அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க. அவங்க எப்பயாவது தாங்க கதவை திறப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலிங்க, யார் பூனைன்னு தெரியலையேன்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. உடனே நான் ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததும் எங்கள் பூனை தாங்க அது. ஆனால் உள்ளே இருக்குது. இன்னும் என்னால் அது எங்கள் பூனையா என்னான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. எந்த பூனையாக இருந்தாலும் பரவாயில்ல, காப்பாற்றிடுவோம். எங்கள் பூனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க கடவுள்கிட்ட. எப்படி கத்துது, எப்படி ரியாக்ஷன் பண்ணுது பாருங்கள் என்னுடைய குரலுக்கு. அப்போ எங்கள் பூனையாக தாங்க இருக்கும் அது. ஏப்பா இருடா சாவி வந்துடும். அம்மே சாவி வந்துடும்டி. இந்த பால் குடி, பா ஏப்பா இந்தாடி பால் குடி பட்டு இதோ வந்துடுறேன். வந்து சாவி வாங்கினு திறந்து நான் கூட்டின்னு போயிடுறேன்டி என் செல்லம், என் போலு குட்டி. இதோ வரேன். சாவி வாங்கிற போயிருக்காங்க, திறந்து விட்டுறேன். இந்தடி குடி செல்லம் பட்டு. சரிப்பா, இதோ சாவி வாங்கியிருந்த திறந்து விட்டுறேன்டா. இருடா ராஜா, நீ ஏன்டி இங்கெல்லாம் வந்த? சரி அப்பா, சரி பாருங்க. இதுதாங்க இந்த வாயில்லாத ஜீவராசிகளுடைய உண்மையான பாசம்ன்றது. இதை புரிஞ்சிக்காத சில ஜென்மங்கள் தான் இந்த வாயில்லாத ஜீவராசிகளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்ருக்குதுங்க. பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் பட்டு பிள்ளை எங்கள் கூட சேரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் எங்கள் போலுக்குட்டியை தூக்கின்னு நான் வீடியோ போடுறேங்க.